ட்ரெண்டிங் மில்க் கேக் பார்க்குறோம். கடைகளில் வாங்கினா ரொம்ப ரூபா ஆகும். பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்கன்னு நான் வீட்டில் செஞ்சு கொடுத்தேன். இது குறைஞ்ச செலவில் நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். பாதி செலவு தான் ஆகும். 150 200 செலவாகும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். 3 எக் ஒயிட்டு அது தனியாக பிரித்து எடுத்துக்கிறணும். மஞ்சள் கரு தனியாக இருக்கட்டும். 3/4 கப் பவுடர் சுகர் போட்டிருக்கேன். ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கிறணும். ஒரு 3 நிமிஷமாவது பீட் பண்ணணும். அப்போ தான் நல்ல ப்ளஃபியாக வரும். ஏர் ஹோல்ஸோடு இருக்கும். சாப்பிட நல்லா இருக்கும். அந்த மில்க் ஊற்றுறப்ப இறங்கும். அது நல்லா இந்த க்ரீமி எப்படி வருது பார்த்திங்களா, அப்படி இருக்கணும். இவ்வளோ க்ரீமி ஆனதுக்கப்புறம் 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில், அதோட 3 மஞ்சள் கரு, ரெண்டையும் சேர்த்து பீட் பண்ணணும். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணணும். நல்லா ஒன்று சேர்ந்து பீட் ஆகி வரையில் கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸு ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கிடலாம். நல்லா பீட் ஆகி வரட்டும். நல்லா வரவும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ 1 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் போட்டு சலிச்சுக்கிறணும். சலிச்சதுக்கப்புறம் இதில் 1/4 கப் கெட்டியான மில்க்கு, நான் ஆரோக்கியா மில்க் போட்டிருக்கேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது. காய்ச்சின பால் அதை ஊற்றி கிண்டிக்கிறணும். கிண்டிட்டு ஒரு டின்னில் 8 இன்ச் டின் எடுத்துருக்கிறேன். பேப்பர் போட்டு எண்ணெய் தடவிட்டு பேப்பர் போட்டிருக்கேன். இந்த மாவு ஊத்தையில் ரிப்பன் மாதிரி விழுகணும். இந்த பார்த்திங்களா, ரிப்பன் மாதிரி விழுகுது. இதை 180 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 டேப் பண்ணி தட்டி விட்டுக்கணும். அப்போ தான் ஏர் ஹோல்ஸ் போகும். இது ப்ரீ ஹீட் பண்ண தவாவில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுக்கலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சு எடுக்கலாம். குக்கர்லேயே நல்லா வரும். இதை கேக்கை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு ஒரு மில்க் ஊற்றணும். அடுத்து அந்த மில்க் ப்ரிப்ரேஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு கெட்டியான ஆரோக்கியா பால் எடுத்துருக்குறேன். அந்த 1/2 லிட்டர் பாலில் பாலை காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் 1/4 கப்பு ஊற்றி கிண்டி வச்சுருக்கோம் பேட்டரில். இது பால் மிச்ச பால் இருக்குது. இது கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க்கு. இந்த 1/4 கப்பு கிண்டிட்டேன். அதுலேயேவும் 2 டேபிள் ஸ்பூன் ஜீனியை போட்டு அப்படியே குறுக காய வச்சு பிஞ்சு சோடாப்பு போட்டு அப்படியேவும் கிண்டி எடுத்துகிட்டு கண்டென்ஸ் மில்க்கு. அப்பப்போ கண்டென்ஸ் மில்க்கு வாங்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் அப்படி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் நல்லா இருக்கும்ன்ட்டு 1/4 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேன். 1/4 கப்புலேயே ஒரு 1/4 கப்பும் ஒரு 1/2 கப்பும் மில்க் ஊற்றிருக்கேன். எல்லாம் ஊற்றி அதை ப்ரிப்பேர் பண்ணி தனியாக வச்சுக்கிடுவோம். இது பேக் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பேக் ஆனதை பேப்பரை எடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் ஆனதை வெட்டி தனியாக சாப்பிட்டுக்கலாம். அது ரொம்ப க்ரன்ச்சியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு இதில் ஃபோர்க் வச்சு குத்திட்டு அப்படியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஃப்ரெஷ் க்ரீம், கண்டென்ஸ் மில்க், மில்க்கு 3 சேர்ந்த கலவை. இது ஏறத்தாழ 1 கப் அளவுக்கு வரும் அந்த கலவை. இந்த 1 கப்பையும் இந்த கேக்கானதை அப்சர்வ் பண்ணிடுது. இது 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இப்போ மேலே தடவுற விப்பிங் க்ரீம் பண்ண போகிறோம். அந்த விப்பிங் க்ரீமை நல்லா போட்டு அடிக்கணும். ஒரு 3 4 நிமிஷம் அப்படியே பீட் பண்ணிகிட்டே இருக்கையில் இதை நம்ம கவுத்துனோம்னா கொஞ்சம் கூட அது கொட்டவே கொட்டாது. அவ்வளவு க்ரீமியாக அப்படியேவும் அது ஒரு ஃபோம் மாதிரி உருவாயிரும். அந்த 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் அந்த மில்கை பூரா உறிஞ்சதுக்கப்புறம் கேக் உறிஞ்சிடும். உறிஞ்சதுக்கப்புறம் இந்த அடித்து எடுத்த விப்பிங் க்ரீமை நம்ம அப்படியே மேலே தடவி எடுக்கணும். அந்த ட்ரேயில் வச்சு சுற்றி எடுத்தோம்னாக்கும் நல்ல ஒன்று போல் சமமாக வரும். நம்ம இப்படி இந்த ஸ்பேச்சுலாக வச்சு தடவையில் கொஞ்சம் லேசாக அந்த கோடு தெரியத்தான் செய்யும். அந்த பேக்கரியிலலாம் ஒரு இதில் வச்சு அப்படியே சுற்றி விட்டு கத்தி விடுவாங்க. அப்படியே நீட்டாக வந்துடும். ஓரளவுக்கு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு தடவிக்கிற வேண்டியதான். ஃப்ரெஷ் செரி இருந்தாலும் வைக்கலாம், இல்லைன்னா இப்படி இந்த செரி ஃப்ரூட்டை வைக்கலாம். வச்சு பீஸ் போட்டு வெட்டி அந்த மில்க்கு கலவை ஊற்றி ஊற வச்சதை மிச்சம் கொஞ்சம் வச்சுருந்து அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் அந்த கலவையை கேக்கை வச்சு பரிமாறி அதை சுற்றி ஊற்றி விட்டு கேக்கு கட் பண்ணி வெட்டி எடுத்து
அதில் தொட்டு தொட்டு சாப்பிட்றப்ப பிள்ளைங்க ரசித்து சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றதுனால நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். எப்போயாவது ஒரு தடவை செய்யலாம். நீங்களும் இது மாதிரி ரெசிபி செய்யுங்க. இது இன்றைக்கி ட்ரெண்டிங்காகவும் இருக்குது, அதனால் பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க. இது ஒரு பீஸ் வந்து கடையில் 40 ரூபா வரைக்கும் இருக்கும். நம்ம இந்த பீஸை ஈஸியாக சிம்பிளாக செஞ்சோம்னாக்கோ நம்மளுக்கு ஒரு 15 ரூபா ரேட்டு தான் விழுகும். அதனால் நீங்களும் இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த கேக்கை 2-3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது போல் சிம்பிளாக செய்கிற கேக் ரெசிபி சேனலில் நிறையா இருக்குது. தில்லை சமையலில் போய் பாருங்கள்.